என் பேர் பார்கவி. நான் சேலம் கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி எடுத்திருக்கிறேன். எங்கள் அக்கா போன வருஷம் கன்னியாகுமரி அதுக்கு முந்தின வருஷம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் இங்கே தான் படித்தாங்க. இன்னொரு வகையில் நான் படிக்கிறதுக்கும் நான் இப்போ டாக்டர் ஆனதுக்கும் எம்டி சார், பிரசன்னா சார் இவங்க எல்லோரும் தான் காரணம். ஏன்னா எங்கள் அக்கா ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணி இன்னொரு வருஷம் தான் கிடச்சிச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு 2வது வருஷம் படிக்கலையே நம்பிக்கை இல்லை. அக்ரி காலேஜ்லலாம் சேர்த்து விட்டு அந்த பிள்ளை அழுது 4 நாள் கழித்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துலாம் இங்கே சேர்ந்து ரொம்ப மாதிரி நடந்திருக்கு. அடுத்து அந்த பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளை போயிருந்துச்சுன்னா எம்டி சார் தடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அக்கா டாக்டர் ஆகிருக்காது. எங்கள் அக்கா டாக்டர் ஆகலைன்னா நான் போய் எப்படி எங்கள் வீட்டில் நானும் படிக்கிறேன் டாக்டருக்கு என்னையும் படிக்க வைங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்டாலும் எங்கள் வீட்டில் எப்படி நம்பிக்கையாக என் மேலே நம்பிக்கை கொடுப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக எம்டி சார் அன்றைக்கி தடுத்து நிறுத்தினது. எங்கள் அக்கா இப்போ டாக்டர் ஆகிருக்கு, இப்போ நானும் டாக்டர் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம செஞ்ச உதவியை யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே சூர்யா நீட் அகாடமிக்கு சத்தியமாக சொல்கிறேன், வியந்த ஆச்சரியமாக இந்த அகாடமிக்கு ஒரு மாதத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சாமி கண்ணால் கண்ட தெய்வம்னு சொல்லலாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம என்ன ஒரு நிலைமையில் ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, நீ என்ன நிலைமையில் இருக்க அதுக்கேற்றாப்புல நீ இப்படி இருப்பேன்னு அவரே சொல்லி அதுக்கு இதான் சொல்யூஷன்னும் அவரே சொல்லுவார். ஆன்லைன் கிளாஸ்லேயும் சரி, எவ்வளோ நேரம் நம்மளை விட அதிகமான நேரம் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அதை நினச்சி நான்லாம் கடைசி ஒரு மாதம் சார் 5 மணி நேரம்னா 5 மணி நேரம் தான், 4 மணி நேரம்னா 4 மணி நேரம், அந்த மாதிரி தான் நான் தூங்கினேன். அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் படிக்கணுங்கிற ஒரு அந்த இதை கூட இல்லை, நான் படிக்கணுமே அதனாடி 4 மணி நேரம் ஒதுக்கணுமே அப்படிங்கிற ஒரு இதை விட யோசிச்சு பார்த்தா சாரே 3 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. நமக்காக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க தூங்காமல் இருக்கையில நம்ம தூங்காமல் இருந்தால் என்ன இருக்கு அப்படின்னு அந்த இதுக்காண்டி சாரு தான் எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு சொல்லலை, பொதுவாகவே ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே வரல. சாரை பற்றி நினச்சாலும் நான் ரொம்ப சொல்லணும்னு இருப்பேன். எனக்கு ஆனால் சாரை சொல்லவே தெரியலை. நீட் எக்ஸாம் முடிஞ்சு கூட ஒரு மாதம் அந்த ரிசல்ட் கவுன்சிலிங் எப்படி சொல்கிறது, கவுன்சிலிங் டேட்டு 22ன்னு அமைச்சர் அந்த கோர்ட்டில் தீர்ப்புலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சா, அந்த ஒரு வார்த்தை சொல்கிற முன்னாடி நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே சொல்கிறேன், அழுதுகிட்டே இருப்பேன். வீட்லேயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னாச்சுன்னு கேட்கல ஒரே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே வீட்டில் இருக்க ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவங்க மேலேயும் கோவமாக எரிஞ்சு விழுந்து, ஆனால் அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் கோர்ட்டில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சார் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆறுதலாக நமக்கு பேசிக்கிட்டே இருப்பார். நம்மளை மனசோடைய விடாமல் வச்சுருந்தாரு. நீட் எக்ஸாம் முடிஞ்சு கூட அந்த ஒரு மாதம், ஏன்னா இப்போ சார் எதுக்கும் சொல்லலைன்னா நான் என்னமாச்சும் பண்ணிக்கிற நிலைமையில கூட இருந்தேன். ஆனால் சார் அந்த மாதிரி மோட்டிவேட்டாக ஆறுதலாக இப்படி தான் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நீ நானும் புக்கெல்லாம் எடுத்துட்டேன் திருப்பி படிக்கிறதுக்கு. நானே சொல்கிறேன்டா, நான் படிக்காதேன்னு சொல்ல மாட்டேன்டா, ஆனால் நான் சொல்கிறேன் நீ படிக்காதடா, வைக்க மாட்டாங்கடா ரீ எக்ஸாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு பிரசன்னா சார் எம்கே சார் தான் எடுத்தாங்க. எம்கே சார் நல்லா நடத்துனாங்க, டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கெமிஸ்ட்ரி நான் 2 பேர்ட்டையுமே கற்றுக்கிட்டேன். எம்கே சார்ட்ட எனக்காண்டி கிளாஸ் டீச்சர் மாதிரி அதனாட்டி ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் சின்னதாக ஷார்ட் கட்ஸ் இது பிரசன்னா சார் சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் சொல்கிறதையுமே நல்லா கேட்டு படிங்க. தேங்க்யூ. என் பொண்ணு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீட் எக்ஸாமு 10 நாளைக்கு முன்னாடி சரியான தலைவலி, அழுகுறா, அம்மா தலைவலிக்குதுமா எனக்கு தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டுனேன். சாருக்கு உடனே ஃபோன் அடிப்பேன், சார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு தலைவலிக்குது சார். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூட்டி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடனே ஃபோன் அடிப்பேன், சார் இப்படி முடியலையா சார் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நம்ம ஹாஸ்டலில் இருக்க பிரியா மேடத்தையும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. உடனே அக்கா அந்த மாதிரி என் பொண்ணுக்கு இதாக இருக்குக்கா அப்படின்னா, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பிள்ளைங்களை யாரையாவது கூட்டிகிட்டு கொண்டு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னு. உண்மையிலே சூர்யா நீட் அகாடமி நான் ரொம்ப என்ன சொல்கிறேன், என்னோட இப்போ புதுசாக சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் அப்படி எல்லா சாருமே எங்கள் மக சொல்லுவா, எல்லா சாருமே சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்கம்மா, இங்கே உள்ள சாருங்க மாதிரி யாருமே சொல்லியே கொடுக்க முடியாதும்மா அப்படின்னு. அதனால் எல்லோரும் பேசணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதனால் நான் இதோடைய உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு நன்றி, வணக்கம்.